ஹாய் நண்பா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து மீண்டும் ஒரு புதிய வேலைவாய்ப்பு பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். ரீசெண்டாக தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து 13,000+ கிளர்க் வேகன்சிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் அந்த கிளர்க் ஜாபை எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் இப்போ லைவ்ல தான் இருக்கு. நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. கிளர்க் ஜாபை தொடர்ந்து இப்போ பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரி பணிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மொத்தமா 600 வேகன்சி, பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஃப்ரெஷருக்கு மட்டுமே ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் அதிகமாக சேலரி மட்டுமே கிடைக்குதுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள். ஸோ முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஜாபுக்கு என்ன புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த புக்ஸோடைய லிங்கை வீடியோவில் டேக் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் புக்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு 600 வேகன்சி இருக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், அதாவது அதிகாரி பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகாரி பணி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மெயின் பிரான்ச்சஸில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். நம்ம தமிழகத்தில் எஸ்பிஐ மெயின் பிரான்ச்சஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வேறு லெவலான அரசு வங்கி வேலை வாய்ப்பு. ரெகுலர் கேட்டகரியில் உங்களுக்கு 586 வேகன்சி, பேக்லாக்ல ஒரு 14 வேகன்சி. இருக்கக்கூடிய வேகன்சியை எஸ்சிஎஸ்டி, ஓபிசி, அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் 27 டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அதை ஃபாலோ பண்ணி மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இதில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் மார்ச் 8, அதுக்கப்புறம் மார்ச் 15 இந்த 2 நாட்களில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனுடைய ரிசல்ட் ஏப்ரல் மந்தில் வந்துடும், அதாவது 2025. அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஏப்ரல் இல்லைனா மே 2025 இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ அண்டு சைக்கோமெட்ரிக்ஸ் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மே அண்ட் ஜூனில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் உங்களுக்கு பிப்ரவரி 2025 இருக்கும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். வயதுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 21 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க, எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த ஜாபுக்கு குறைந்தது ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்த ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். அதே மாதிரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 30/4/2025 நீங்கள் ஃபைனல் இயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்துடும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம், எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. ஏஜ் லிமிட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்க. இருக்குது அப்படின்னா டிகிரி படித்த எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். செலக்ஷனை பொறுத்தளவு ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு ஒரு 3 பேசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 3 பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸாம் தான். இந்த ப்ரிலிம்ஸில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு மூவ் ஆன் பண்ணுவீங்க. மற்றபடி ப்ரிலிம்ஸில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, சரிங்களா? ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு 100 மார்க்கு கேட்பாங்க. ஜஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் இருக்கும். ஒரு ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் எக்ஸாம் கேட்குறாங்க அப்படின்னா காமனாக ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காமன் சிலபஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்டு, ரீசனிங் எபிலிட்டி. ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை தான் நான் வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். அந்த புக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கும், அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கும். இல்லைனா ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டுமே அட்டாச் பண்ணி தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து புக்ஸை செலக்ட் பண்ணி டேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க. 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் டூரேஷன். மொத்தமாக 100 மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். அப்ஜெக்டிவ் டைப், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஒரு 50 மார்க் கேட்பாங்க. அப்ஜெக்டிவில் வந்து ஒரு 200 மார்க். டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா பேராகிராஃப் ஸ்டைலில் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, இமெயில்ஸு, ரிப்போர்ட்ஸு,
சிச்சுவேஷன் அனலைசிஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேராகிராஃப் ஸ்டைலில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து மெயின் எக்ஸாமினேஷனில் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டு, டேட்டா அனாலிசிஸில் கேட்குறாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் கேட்குறாங்க, லைக் எக்கனாமி, பேங்கிங் நாலேஜ் ஆல்சோ இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி ஃபேஸ் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், இல்லை குரூப் எக்ஸசைஸ் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ. அண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 கால்குலேஷனில் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுகிற பட்சத்தில் மார்க் வந்து நெகட்டிவில் போகும். அதனால் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், குரூப் எக்ஸசைஸ், இதனுடைய மதிப்பெண்கள் என்ன, இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, எல்லாமே தெளிவாக இருக்குது. அதையும் செக் பண்ணுங்கள். ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷனில் 250 மார்க், அதுக்கப்புறம் குரூப் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்வியூ இதில் வாங்கியிருக்கூடிய மார்க் ஒரு 50. இந்த 250 + 50 இந்த மதிப்பெண்களை ஆட் பண்ணி இதில் 300 மார்க் வருதா, இந்த 300ல் யார் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் மெரிட் செலெக்ஷன். அதனால தான் சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபைங் எக்ஸாம் தான், அதனுடைய மார்க்கை ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். சேலரி பார்த்துடலாமா? சேலரியை பொறுத்தளவு இந்த பிஓ ஜாபுக்கு பேசிக் பே 48,480 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே தான். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மும்பை மாதிரியான சிட்டியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா வருஷத்துக்கு 18 லட்சம் ரூபாய், மாதம் 1 லட்சத்துக்கும் அதிகமான சேலரி உங்களுக்கு கிடைக்குது. நம்ம தமிழகத்திலே மேஜர் சிட்டிஸில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா அலவன்ஸ், பேசிக் பே எல்லாமே சேர்த்து நீங்களும் ஒரு 80லேருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்போவுமே எஸ்பிஐயில் காமனான ஃபீஸ் தான், 750 ரூபாய். அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்க்கு. இதில் எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது நீங்கள் அந்த ஆப்ஷன் வரும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்களுக்கு மட்டும்தான் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா காமனாக ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய காமன் ப்ரொசீஜர் தான். லைக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்முக்கான பேராகிராஃப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஐன்னு சொல்லி போட்டு கமா போட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணிவிட்டு ஹியர் பை அதில் இருந்து ஆஃப் மைண்ட் இது வரைக்கும் யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய சொந்த கையெழுத்தில் ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம். மற்றபடி காமனாக நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவங்க ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் புதுச்சேரியிலே எக்ஸாம் சென்டர் இருக்குது. தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி 3 இடத்துல தான் அவைலபிளாக இருக்குது. ப்ரிலிம்ஸ் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் அண்ட் விருதுநகர் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிளர்க் ஜாபு, அதை ஃபாலோ பண்ணி பிஓ ஜாபு இதெல்லாம் இந்த வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். புக்ஸை பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு நல்ல அகாடமிக்கில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வேலை வாய்ப்பு ஃப்ரெஷருக்கு ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தளோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.